கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ஏசி ரிட்டையரிங் ரூம் அண்ட் நான் ஏசி ரிட்டையரிங் ரூம் ரெண்டுமே இருக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் எப்படி சொல்கிறது ஒரு 12 hour அப்படிலாம் 8 hour கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாமே இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ஏசி வெயிட்டிங் ஹால்ஸும் இருக்குங்க. நீங்கள் ஒரு 8 hour வரையும் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டையரிங் ரூம்ஸே ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒரு 1 hour 2 hour வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னா இந்த ஏசி வெயிட்டிங் ஹால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஒரு வேளை வரும்போது அந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாமே பிஸியாக இருந்தது அப்படின்னாலும் இந்த ஏசி வெயிட்டிங் ஹால்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஏசி வெயிட்டிங் ஹால் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா 1 and 2nd பிளாட்ஃபார்ம் மிங்கிளான அந்த பிளேஸில் தாங்க இருக்குது. இந்த ஏசி வெயிட்டிங் ஹால் உள்ள போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு வழி இருக்குது அண்ட் தென் செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்தும் உள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குங்க. ஒரு பர்சனுக்கு 1 hourக்கு இந்த ஏசி வெயிட்டிங் ஹாலில் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 25 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 hour நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க. நம்ம உட்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாஸும் இருக்குது அண்ட் தென் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டேர் இருக்குது அண்ட் தென் மேலே ஒன்று அப்ஸ்டேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸு. பட் செப்பரேட்டாக ரூம் மாதிரிலாம் கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும், மேலே ஓப்பனாக தான் இருக்கும். செப்பரேட்டாக டிவி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த ஏசி வெயிட்டிங் ஹாலுக்குள்ளே உங்களுக்கு பாத் ஃபெசிலிட்டிஸும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 போல் கரெக்டாக உள்ளே போனேன் அண்ட் தென் ஒரு 11:10 11:15க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வெளியே வந்துட்டேன். ஸோ எனக்கு 1 hourக்கு 25 rupees சார்ஜஸ் பண்ணாங்க. என்னோட பிஎன்ஆர் நம்பர் அவங்களோட என்ட்ரி லாக் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு நான் உள்ளே போனேன் அண்ட் தென் எத்தனை மணிக்கு வெளியே போனேன், எவ்வளோ சார்ஜஸ் அண்ட் தென் என்னோட சைனும் பண்ண வேண்டியிருந்தது. வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்கல. நம்ம லாஸ்ட்டாக மதுரை ஜங்ஷனில் வந்து வெயிட்டிங் ஹால்ஸ் யூஸ் பண்ணப்போ அங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்டிருந்தாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போவாச்சும் கோயம்புத்தூர் ஜங்ஷன் போனீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hour மட்டும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளேஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.